ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். இது வந்து ஏபிசி அல்வா, ஏபிசி ஜூஸ் பார்த்துருக்கீங்க, ஏபிசி மால்ட் பார்த்துருக்கீங்க. நான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலான்ட்டு ஏபிசி அல்வா ட்ரை பண்ணியிருக்கேன். 2 கேரட்டு, 2 ஆப்பிள், 2 பீட்ரூட் எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வசதிக்கு ஏற்றப்பற துருவியும் செய்யலாம், மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டும் செய்யலாம். நான் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் திராட்சை, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டேன். ரெடியாக வச்சுக்கிட்டு ஒரு கடாயை வச்சு அந்த கடாயில் 100 கிராம் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அந்த நெய்யில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். வறுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு இந்த ஏபிசி அல்வாவோட இன்க்ரீடியன்ஸை அதில் சேர்த்து வேக வச்சேன். கொஞ்ச நேரம் நின்று தான் செய்யணும், கஷ்டம்தான். ஆனால் நின்று செஞ்சால் நல்ல சுவையாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சத்தான உணவாகவும் இருக்கும். பீட்ரூட் பொரியல், கேரட் பொரியல், ஆப்பிள் இதெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது இப்படி செஞ்சு ஸ்வீட்டாக கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரத்த விருத்தி அடையும். இது வந்து உடம்புக்கும் நல்லது, ஸ்ட்ரென்த்தும் கூட. இப்படி வீட்டில் செஞ்சு கொடுக்கறதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாயந்தர டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இப்படி செய்யலான்னு நினச்சி செஞ்சிட்ருக்கேன். இதை உங்களுக்கு வீடியோவும் போட்டால் கற்றுப்பீங்கன்னு நான் போட்டுட்ருக்கேன். பார்த்து கற்றுக்கங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி தண்ணி சேர்க்காமல் செஞ்சால் தான் அரைக்கும்போது கூட தண்ணி அதிலேயே வரும். அதனால் நான் அப்படியே அரைச்சேன். கொரகொரப்பாக அரைச்சி வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அல்வா செஞ்சு வெந்து வந்ததுக்கப்புறம் அல்வாவில் இந்த முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாம் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு இறக்கி வச்சுட்டேன். ரெடி ஆகிடுச்சி. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் ஸ்வீட்டாக நல்லா இருக்குது, சர்க்கரையும் சேர்த்தேன் கூட. ஒரு 250 கிராமு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.